சார் கிஸ் நல்லாவே அடிப்பேன் சார், அடிக்க தெரியாதுலாம் இல்ல. இல்ல அந்த ஷாட் வந்து ஒரு 10 டைம் போச்சுன்னு வைங்களேன். ரொம்ப ஆசைப்படுறாருன்னு நினைக்கிறேன் அவரு இந்த மாதிரி படத்தை. இல்ல அந்த மாதிரி படம் பாக்கணும்னா நீங்க எங்க படம் பாக்க தேவையில்லை. கதாநாயகன் வந்து ரொம்ப நல்லவரா வச்சிட்டோம். அவர்களோட ஜாலியான பர்சன். இவருடைய கேரக்டர் அப்படி டிசைன் பண்ணியிருக்கோம். அவரு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணாரு ஃபர்ஸ்ட் தடவைன்றதுனால. இல்ல அந்த ஷாட் வந்து ஒரு 10 டைம் போச்சுன்னு வைங்களேன். அது அவருக்குமே ஒரு சின்ன பதட்டம் இருந்தது. ஏன்னா இல்ல சத்தியமா 2 பேர் விருப்பமும் கிடையாது. எனக்கு பெஸ்டா வரணுன்றதுனால ட்ரை பண்ணோம். என்னைக்கல நீங்க டக்குன்னு கேட்டதுனால ஒரு குத்துமதிப்பாக சொன்னேன். சார் சொல்லுங்க சார். முத்தம் கொடுத்த அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்களா சார்? 10 தடவை அப்படின்னா அது ரீசென்ட்லி மேரிட் சார். ஆமா இல்ல படம் எடுக்கும் போது 3 மாசத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு. 90 டேஸ்ல எனக்கு ஷூட்டிங். அப்படி இல்ல சார், முத்தம் கொடுக்க தெரியும் சார். ஆமா முத்தம் நான் கொடுக்க தெரியல நான் சொல்லவே இல்லையா சார். முத்தம் கொடுக்க 10 டேக் போகுதுன்னா பின்னாடி பீச் சீன் சார். அது பின்னாடி யாரும் நடந்துட்டு இருந்தாங்கன்னா திருப்பி ஒரு ரீடேக் போகுது, இல்ல லைட்டிங் எரர் ஆகுது. திருப்பி நாங்க ஒரு சீன்ல வந்து 2 பேரும் அவங்க அந்த சைடு உட்காந்துருக்காங்க, ஃபேஸ் கேமரா பேஸ் பண்ணிருக்காங்க. நான் சைட்ல இருந்து மேல ஏறி வந்து திருப்பி கிஸ் அடிக்கணும். சோ அந்த இடத்துல ஒரு 2-3 பின்னாடி ஏதாவது ஒண்ணு ஆகுது. ஒரு டைம் நாங்க மிஸ் பண்றோம். அந்த மாதிரி தான் மிஸ் ஆச்சு சார். அடிக்க தெரியாம மிஸ் பண்ணல, பதட்டத்துல 2-3 டைம் மிஸ் ஆச்சு சார். சார் கிஸ் நல்லாவே அடிப்பேன் சார், அடிக்க தெரியாதுலாம் இல்ல. கல்யாணம் ஆனனாலதான் சார் பதட்டம். வீட்டுல எங்க பாத்துட்டாங்கன்னா தெரியும். வீட்டுல இன்னும் தெரியாது சார், நான் இந்த சீன் பண்ணிருக்கேன்னு தெரியாது. இல்லைங்க சார், ஆக்சுவலா அந்த கேரக்டர் டிசைன் பண்ணும்பொழுது என் ஃப்ரெண்டு பேர் மெஹரூப். டக்குன்னு அது தோணுச்சு. இந்த படத்துல வந்து ஒவ்வொரு கேரக்டருக்குமே அவங்களுடைய பேரை தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன். இன்ஸ்பெக்டருக்குமே அவருடைய ஒரிஜினல் பேர் கார்த்திகேசன். அது ஏன் மாற்றணும்னு எனக்கு பெருசா தோணலை. ஓகே அப்படியே இருக்கட்டுமே, லைவா அது ஒரு கேரக்டரோட நேமும் ஈஸியாக ரிஜிஸ்டர் ஆகும். ஒருவேளை இது கேரக்டராக வரும்போது கார்த்திகேசன்ற பேர் பதிவு பண்ணுறதுக்காக தான் அவர் அவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டார். அதே போல் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரிஜினல் நேமை யூஸ் பண்ணியிருப்பேன். அதே போல் அந்த எஸ்ஐ கேரக்டர் எழுதிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் ஆல்பர்ட் பக்கத்தில் இருந்தார், அவருக்கு ஆல்பர்ட்னு பேர் வச்சிட்டேன். அந்த மாதிரி மெஹரூஃப்னு வச்சதுனால அவங்க அப்பா முஸ்லீம் ஆயிட்டாரு, அவ்வளோதான். அது போக ஹிந்து முஸ்லீம் சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் நாங்கள் தேவைப்பட்டுச்சு. அந்த அல்லா பாடல், அடுத்து அந்த பகுதியில் நடக்கிற விஷயங்கள், ஸோ அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது இது பெட்டராக இருக்க மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த வேரியேஷன், அந்த கதை களத்துக்கும் அந்த கான்ட்ராஸ்ட்டுக்கும் நிறையா எனக்கு என்ஹான்ஸ் ஆச்சு. என்ஹான்ஸ் ஆனதுனாலையும் அது ஸ்ட்ரைக் ஆனதுனாலையும் அந்த கேரக்டரோட நேம் வந்து அப்படி தான் வச்சது. பட் முஸ்லீமாக இருந்தால் அந்த இடத்துல எனக்கு கேரக்டர் எலிவேஷன் கிடைச்சது, அதனால நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஓகேங்க சார். ரொம்ப ஆசைப்படுறாருன்னு நினைக்கிறேன் அவரு இந்த மாதிரி படத்தை. இல்ல அந்த மாதிரி படம் பாக்கணும்னா நீங்க எங்க படம் பார்க்க தேவையில்லை. இல்லைங்க சார், அதுக்காக எடுத்ததுன்னு இல்லை. அந்த ஓகே சாரி ஐயா. பெரும்பாலும் படத்துக்கு ஹீரோ பேர் தான் வைப்பாங்க. நீங்க வந்து வில்லனுக்கும் கிட்டத்தட்ட ஹீரோயினுக்கு ஒரே மாதிரி லாரன்ஸ் அப்படின்னு அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ரீசன்ஸ் அப்படிங்கிறது இல்லை சார். ஆக்சுவலா லாரன்றது அந்த ஒரு கேரக்டருக்காக நீங்க டிசைன் பண்ணது. ஸோ அதுக்கு நியரஸ்டா தான் லாரன்ஸ் அந்த நெகட்டிவ் கேரக்டருக்கும் அமைஞ்சது. ஸோ அடுத்து 4-5 டைட்டில்ஸ் யோசிக்கும் பொழுது இது கொஞ்சம் கேட்சியாகவும் எங்க டீம் எல்லாருக்குமே அது பிடிச்சதாகவும் இருந்தது. ஸோ அப்படி செலக்ட் பண்ணதுதான். இல்லை எடுத்து முடிக்கிற வரைக்குமே நடிச்ச எல்லா ஆர்டிஸ்டுக்குமே இது என்ன கதை அப்படின்றது வந்து அவங்களுக்கு பெருசா புரியல. சொல்ல போனா என்ன எடுத்துட்டு இருக்கோம், ஏன்னா எல்லாத்துக்குமே தனித்தனியா ட்விஸ்ட் இருக்கும். ஸோ ஒரு கேரக்டர் வந்து இன்னொரு கேரக்டரோட
பெருசாக ட்ராவல் இருக்காது. ஆனால் ஸ்க்ரீன் பிளேல நான் கனெக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ ஆர்டிஸ்டாக பார்க்கும்போது அவங்களுக்கு அது தெரியாது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு கதையே பெருசாக புரியல. நான் சொன்னதை வச்சு அப்படியே பண்ணியிருக்காங்க. அதனால பெருசாக டைட்டில் ஃபைனலாக பார்த்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்டு அது எதுவும் மாற்றலை, ஆரம்பத்துலேயே முடிவு பண்ணது தான். அதை அப்படியே கரெக்டாக வச்சிட்டோம். தேங்க்யூ. சொல்லுங்க சார். ஆமாங்க சார். ஆமாம். ஆமாங்க சார். அந்த பொண்ணு வந்து அந்த ஒரு இயக்கத்தோட தொடர்புல இருப்பாங்கன்ற மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இவர் வந்து ஒரு அரசியல்வாதி, ஒரு முஸ்லீமா இருந்து ஒரு அரசியல்வாதி, அதுவும் எந்த விதத்திலையும் கரப்டட் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நபர். அந்த பொண்ணு சம்மந்தமே இல்லாத ஒரு சின்ன பிரச்சனைனால அவங்க ஆசிரமமே க்ளோஸ் பண்ற லெவலுக்கு போயிருக்கு. அது லாஜிக் ஏறது மாதிரி தெரியலைங்க சார். இல்ல சொல்லுங்க சார். ஆமா ஆமா. அந்த கேரக்டர் தெளிவா பதில் சொல்லுவாரு. அப்படி இந்த பொண்ணுக்கும் நம்மளுடைய ஆசிரமத்துக்கும் என்ன தொடர்பு, உனக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன தொடர்புன்ற கேள்வி வந்தால் நம்ம ஆசிரமத்தோட நிலைமை என்ன ஆகும்? இதையும் மூடிட்டா, ஏற்கனவே அந்த ஆசிரமத்தை விட்டு துரத்து விடப்பட்டதுனாலதான் அந்த பெரியவங்க எல்லாத்தையும் நீ தத்தெடுத்து வச்சிருக்க. இனிமே இங்க இருந்து துரத்தி விட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? ஓகே. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சந்தோஷம். ஒரு ஹாப்பி நியூ இயரை ஹாப்பி ஆக்குறது உங்களோட ப்ரெசன்ஸ். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த இயர் ஆஸ் ஆர்டிஸ்ட் ஆர் சினிமா சார்ந்த இந்த குழு எல்லோரும் உங்களை மீட் பண்ணுறதுக்கு, அதுக்கு லாரா இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு புது டீமோட ஒரு ஆனஸ்டான முயற்சி. ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் பார்த்த பிறகு வெளியில் அவங்களோட கமெண்ட்ஸு சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. உங்களோட வியூ பாயிண்ட்டும் உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட ஃபீட்பேக்கும் எதிர்பார்த்து இந்த முழு டீம் காத்துக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ. அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும், வீடியோ அனைத்து நண்பர்களுக்கும் எனது இரவு நேர வணக்கங்கள். என்ன மாதிரி ஒரு சாமானியன் இப்படி ஒரு படத்தை கொண்டுட்டு வரணும்னா எங்கள் டீம் அசோக் சார், வரிகி சார், என்னோட டைரக்டர் மணிமூர்த்தி, மியூசிக் டைரக்டர், மற்ற எல்லாரும் உன்னுடைய உழைப்பு தான் என்னை இந்த இடத்துல உட்கார வச்சுருக்குது. இவரோட உழைப்பு இல்லாமல் நான் அந்த படத்தை கொண்டு வந்துக்க முடியாது. அவருக்கு நன்றி. இதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்துருப்பாங்க. நீங்கள் இந்த படத்தை எந்த அளவுக்கு மீடியா மக்கள்கிட்ட கொண்டு போகிறீங்களோ அப்போ தான் என்ன மாதிரி சாமானியங்களை அடுத்தடுத்து படம் எடுக்கிறதுக்கு இண்டஸ்ட்ரிக்கு முன் வருவாங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரையும் இந்த புத்தாண்டு அன்னைக்கு மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் லாரா திரைப்படத்தோட ப்ரெஷ் ஷோவில் மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு நம்ம ப்ரொடியூசரோட ஒரு முயற்சி, ஒரு கனவு. அந்த கனவு இப்போது உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு. இதோட சக்ஸஸ் வச்ச ஒரு மீண்டும் மீண்டும் நிறைய படங்கள் எடுக்கணும் என்று நான் ஐ ஹோப் த ட்ரீம் கம்ஸ் ட்ரூ. அவர் அது ஏற்கனவே ஒரு மேடையில் சொல்லியிருக்காரு, பேஸ்ட் ஆன் தி சக்ஸஸ் இன்னும் நிறையா படங்கள் எடுப்பேன் அப்படின்னு. ஸோ அந்த படம் வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள். ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாரும் இங்கே வந்து இந்த படம் பார்த்து உங்களோட கருத்துக்களை, உங்களோட வியூ பாயிண்ட்ஸை பகிர்ந்துட்டு படம் மேலும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் என்று நம்புகிறேன். தேங்க்யூ. வணக்கம். வணக்கம். எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம எல்லாருமே மீடியான்ற ஒரு குடும்பம் மாதிரி எல்லாருமே, அதுவும் இந்த புத்தாண்டு லைக் ஆங்கில புத்தாண்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ஜயான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறேன் லாரான்ற படத்தில், நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர். ஏன்னா இது ரொம்ப போல்டான கேரக்டர். யாருமே அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு ப்ராஸ்டிடியூட்ன்றதுனால யாரும் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க. பட் இந்த வாய்ப்பு கொடுத்த மணிமூர்த்தி சார், டைரக்டர் சார் மற்றும் கார்த்திகேசன் சாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் என்னை ரெக்கமெண்ட் பண்ண மியூசிக் டைரக்டர் சாருக்கும் ரொம்ப நன்றி. அவர் இல்லைன்னா இது நடந்திருக்காது.
ஸோ இந்த போல்டான கேரக்டர் நான் உடனே ஓகே சொல்லிட்டேன், எந்த ஒரு செகண்ட் தாட்ஸுமே இல்லாமல். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. என்னை வந்து படம் பார்க்க வைக்கிறது ரொம்ப கடினமான விஷயம். பட் அவர் ஜெயிச்சிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் மீடியா அவங்க சப்போர்ட், இங்கே எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே எங்களுக்கு தேவை. தேங்க்யூ.